ஒரு டிஸ்க்ளைமர். இந்த வீடியோ முழுக்க நாலேஜ் மற்றும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டவை. இது எந்த ஒரு விதமான ஃபினான்ஷியல் அட்வைஸும் அல்ல. நீங்கள் நிதி தொடர்பான எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் உங்கள் நிதி ஆலோசகர், அதாவது ஃபினான்ஷியல் அட்வைசர் அணுகுவது மிகவும் முக்கியம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு பெரிய தொகை லோனாக வேணும் அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆவணங்களை நான் சரி பார்க்கணும், என்ன ஆவணங்கள் என்கிட்ட இருக்கணும் அப்படின்ற எல்லாவற்றையும் ரொம்ப தெளிவாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம பார்க்குறது எல்லாமே ஒரு என்ன வேணும் அப்படின்ற ஒரு பேசிக் கான்செப்ட், ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு வேலை இருக்குன்றதை பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு நிறுவனங்களுக்கும் இது மாறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதனால இதுதான் அப்படின்ற மாதிரி உறுதிப்படுத்திக்காதீங்க. அந்த நிறுவனத்துக்கிட்ட பேசி நீங்க உறுதிப்படுத்திக்கலாம். ஆனா இந்த ஒரு கட்டமைப்புக்குள்ள இவங்க கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறைய இருக்கு. சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் கோட்டக் மஹிந்திரா பேங்க்ல லோன் எடுக்கும்போது என்னுடைய சேலரி ஸ்லிப்புக்கு பதிலாக நான் என்னுடைய ஐடிஆரை கொடுத்தேன். நான் வந்துட்டு எல்என்டியில் லோன் எடுக்கும் பொழுது என்னுடைய சேலரி ஸ்லிப்பு இல்லை அப்படின்ற பட்சத்தில் என்னுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தேன். ஸோ நான் வந்து பைக் லோன் போகும்பொழுது அதில் எனக்கு எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே எனக்கு கேட்கல. ஜஸ்ட் ஒரு கேன்சல் சர்க்கிளிப் வந்துட்டு கேட்டாங்க, அதை மட்டும் நான் கொடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகுது இல்லைங்களா, அது மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ இதை ஒரு ஓகே, இந்த கட்டமைப்பில் தான் இது இருக்குது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இது பெரிய லோன் அப்படின்றதுனா அதையும் ஃபோக்கஸ் பண்ணுற அளவுக்கு, சின்ன லோன் அப்படின்றதுனா அதையும் ஃபோக்கஸ் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது. அதாவது ஒரு அப்ராக்சிமேட்டான டீட்டெயில் தான் இந்த ஒரு டீட்டெயில். ஓகே, இப்போ நமக்கு அடிப்படையிலான ஆவணங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கேஒய்சி டீட்டெயில், அதாவது நோ யுவர் கஸ்டமர். அதில் ஆதார் கார்டு, பேன் கார்டு கம்பல்சரி. ஸோ அது இந்த இடத்துல வந்துடும். அதே போல நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படின்றதுக்கு முகவரி சான்றிதழ் அப்படின்றது. ஆதார் கார்டு எடுத்துக்கிட்டு நீங்க எங்க வேணா சுத்தலாம், இந்தியாவுக்குள்ள எங்க வேணா போகலாம், எங்க வேணா நீங்க தங்கலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய முகவரி அட்ரஸ்க்கு நீங்க வந்து அன்றாட பொருட்களை வாங்கிட்டு இருப்பீங்களா, இல்லை கேஸ் வாங்குறது, இபி பில் கட்டுறது, அப்புறம் கேஸ் பில்லு நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அதுக்கு தான் வாங்குவீங்க. அதே போல ரெண்டல் அக்ரிமெண்ட் எங்க ஸ்டே பண்ணிருக்கீங்களோ அங்க. அப்புறம் பாஸ்போர்ட் அப்படின்றது வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஆதார் அட்ரஸ் அப்டேட் இருந்தால் அதை வந்து அந்த கரண்ட் அட்ரஸ்க்கு வந்துட்டு ஆதார் அட்ரஸ் இருக்கு, அப்டேட் இருக்கு, ஆனால் நான் ஊர் தான் அட்ரஸ் பார்த்துட்டேன் அப்படின்னா பரவாயில்ல, பிரச்சனை கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இபி பில்லு, கேஸ் பில்லு, ரெண்டல் அக்ரிமெண்ட் எந்த வீட்டில் நீங்கள் வாடகைக்கு இருக்கீங்களோ அதுக்கு வந்துட்டு கொடுத்துக்கலாம். ஏன்னா வாடகைக்கு இருக்கிறவங்க வந்துட்டு ஆதார் கார்டு அப்டேட் மாற்றிட்டே இருக்க முடியாதுல்ல, அவங்களுக்கு ஊரில் இருக்கும் ஆதார் கார்டு, அதில் மாற்றிட்டே இருக்க முடியாதுலாங்க, ரெண்டல் அக்ரிமெண்ட் அப்படின்றது போதுன்றாங்க. அடுத்தது வருமான சான்றிதழ். என்னதான் நம்மளுடைய சிபில் ஸ்கோர் அது இதுன்னு பக்கவா இருந்தாலும் நம்மளுடைய வருமான சான்றிதழ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த கடன் வாங்குறதுக்கான தகுதி உங்களுக்கு இருக்கு, அதை திருப்பி கட்டுறதுக்கான தகுதி இருக்கா அப்படின்றத பார்ப்பாங்க. தகுதின்றது ரொம்ப பெரிய வார்த்தை. ஸோ அதை உங்களால வந்து கட்ட முடியுமா, அதுக்கான கேப்பபிலிட்டி இருக்கா அப்படின்றது ஆங்கிலத்தில் சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகேங்க. அண்ட் அதே போல இதுல சேலரியில நீங்க கடந்த 3 மாதத்திற்கான, இது ஒவ்வொரு வங்கிக்கும் மாறும், மேபி மாறுபடலாம், இதே கூட வரலாம். 3 மாசம்ன்றது 6 மாசமா மாறும். ஸோ இந்த மாதிரி மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தொகைக்கு தகுந்த மாதிரி இது மாறும். மினிமம் நான் சொல்றதெல்லாம் அதான் சொல்றேன், அப்ராக்சிமேட்லி சொல்றேன். இந்த கட்டமைப்பு தான் இந்த மினிமம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு 3 மாதம் அப்படின்ற ஒரு சேலரி ஸ்லிப் வந்து கேட்பாங்க. கடந்த 6 மாதத்திற்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு கேட்பாங்க. அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லைன்ற பட்சம் ஃபார்ம் 16 தேவைப்பட்டால், ஃபார்ம் 16 அப்படின்றது தேவைப்பட்டால் இந்த இடத்துல கிடைக்கும். இது சேலரிடு பர்சனுக்கு. அப்ப செல்ஃப் எம்ப்ளாய்டு அப்படின்றத எடுத்துக்கிட்டீங்கன்னா, கடந்த 1 வருடத்திற்கான ஐடி, அதாவது இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டாக்ஸ் ஃபைல் பண்ணியிருந்தீங்கன்னா 1 வருஷம் அதுவும் மாறும். ஏன்னா நான் கார் லோன் போகும்போது எனக்கு 3 வருஷம் கேட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படி இப்படி பேசி எனக்கு வந்து 2 வருஷம் அப்படின்றதுக்குள்ளேயும் பண்ணி கொடுத்தாங்க. அடுத்தது இதுல பிசினஸ் பேங்கோட, அதாவது இந்த பிசினஸ்க்கு என்ன பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருக்கீங்களோ அது கரண்ட் அக்கௌண்டா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கான ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது நீங்க கொடுக்கணும். இல்ல நார்மல் பிசினஸ் பேங்க் அக்கௌண்ட் இருக்குன்னா கூட நீங்க அது கொடுத்துக்கலாம், பிசினஸ்க்கு அதை கொடுத்துருக்கனா கூட. ஸோ ஜிஎஸ்டி ரிட்டர்ன் தேவைப்பட்டால் தான் இந்த இடத்துல. அடுத்தது வேலை நிரூபணம், எம்ப்ளாயி ப்ரூஃப். நான் இங்கே தாங்க வேலை செய்கிறேன், இந்த கம்பெனியில் தான் வேலை செய்கிறேன் அப்படின்றது. சேலரி ஸ்லிப் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் ஓகேனா எனக்கு தெரிஞ்சு அதுலேயே முடிச்சிருவாங்க. இந்த சேலரி ஸ்லிப் இருக்குல்ல, சேலரி ஸ்லிப்பை வச்சு அதில் வந்துட்டு சேலரியோட மென்ஷன் ஆகிட்டு இருக்கும். இந்த கம்பெனி இருக்கு, சம்பளம் கொடுக்குற நிமிஷம் 3 மாதம் சேலரி ஸ்லிப்போ 6 மாதம் கொடுப்பாங்களா, அதை வச்சு உறுதி பண்ணிப்பாங்க. ஒருவேளை அது இல்லைன்னா ஒரு சில கம்பெனியில் அதையும் கேட்பாங்க, இதையும் கேட்கலாம். ஒருவேளை அது இல்லைன்னா கம்பெனி ஐடி கார்டு வந்துட்டு மேபி கேட்கலாம். அப்புறம் ஜாயினிங் லெட்டர், அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் அப்படின்ற மாதிரி இதை கேட்பாங்க. சில நிறுவன வங்கி இதை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அடுத்தது புகைப்படம். இது எல்லாத்துலயுமே கேட்பாங்க. ஆனா இது சாஃப்ட் காப்பியா ஹார்ட் காப்பியா அப்படின்றது வந்துட்டு ஒவ்வொரு இதை பொறுத்து தான் இருக்கு. ஸோ பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு இந்த கேஒய்சியில் அப்டேட் பண்றதுக்காக இதெல்லாம் வந்துட்டு கேட்பாங்க. இன்னொன்று கேஒய்சிக்கு இது தேவை அப்படின்றது வந்துட்டு இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது இதுல
நீங்க ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா சிபில் ஸ்கோர் அப்படின்றது. இவங்க எதிர்பார்க்கக்கூடிய சிபில் ஸ்கோர், அந்த சிபில் ஸ்கோர் அப்படின்றது வந்துட்டு நல்லா இருக்கணும். அது 700 இருக்கணும், 700 இருக்கணும். கிரெடிட் ஹிஸ்டரி நல்லா இருக்கணும். அந்த கிரெடிட் ஹிஸ்டரியில் எப்படி கடன் எடுத்து கட்டியிருக்காங்களா, கரெக்டாக கட்டியிருக்காங்களா, இல்லை செட்டில்மெண்ட் பண்ணியிருக்காங்களா, ஏதாவது இவங்க மேலே வந்துட்டு ஏதாவது விஷயங்கள் நடந்திருக்கா, பணம் கட்டல இந்த மாதிரி ஏதாவது போயிருக்கா, டிலே பேமெண்ட் ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி லொட்டு லொஸ்க்கு எல்லாத்தையும் இன்ச் பை இன்ச் செக் பண்ணிட்டு தான் இவங்க அடுத்த கான்செப்ட் அப்படின்றதுக்குள்ளே போவாங்க. ஓகே கைஸ், அதாவது முதல்ல இதை நம்ம சுருக்கமாக சொல்லி முடிச்சிடலாம். நமக்கு ஆதார் கார்டு, பேன் கார்டு, இது ஐடென்டிஃபை வெரிஃபிகேஷன் ப்ரூஃபுக்காக. அட்ரஸ் ப்ரூஃப், இபி பில்லு, ரெண்டல் அக்ரிமெண்ட், பாஸ்போர்ட், இதெல்லாம் வந்துட்டு நம்ம இந்த இடத்துல கரண்ட் அட்ரஸ்ல இருக்கிறோம் அப்படின்றதுக்காக. இன்கம் ப்ரூஃப், சேலரி ஸ்லிப்பு, பேங்க் ஸ்டேட்மெண்ட் அல்லது ஐடிஆர், இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வருமானம் வருது, நீங்க கொடுக்குற காசை கொஞ்சம் கொஞ்சமா நான் திரும்ப கட்டிட்டோம் அப்படின்றத உறுதிப்படுத்துறதுக்காக. எம்ப்ளாயி ப்ரூஃப் அப்படின்றது சில பேங்க் மட்டும் இதை கேட்கும், இல்லை சில விஷயங்கள் அப்படின்றது கேட்கலாம். அந்த எம்ப்ளாயி ப்ரூஃப் எதுக்காகனா, இங்கே தான் நான் வேலை செய்கிறேன்றது நான் கன்ஃபார்ம் பண்ணல, பெரிய தொகையாக கொடுக்குறேன் கன்ஃபார்ம் பண்ணல, இந்த கம்பெனி ஒருவேளை இழுத்து சாதிட்டு போயிட்டாங்கன்னா அந்த மாதிரிலாம் வந்து யோசிச்சு மேபி என்ன யோசனை தெரியல, எம்ப்ளாயி ப்ரூஃப் ஒரு சில பேங்க்ல கேட்கலாம். அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இது எல்லாமே வந்துட்டு நார்மலாக உங்களுக்கு வந்து இது வந்துடும். திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் இன்ஃபர்மேஷன் பர்பஸ். நான் லோன் எந்த லோனையும் டேரெக்டாக எடுங்க, ஸோ நான் எந்த லோனையும் கொடுக்கல, எந்த பேங்க்ல இது அப்ரூவ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நான் இதை சொல்லலை. ஸோ இது வந்துட்டு ஃபினான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ நான் இந்த இடத்துல நான் இதை பதிவிட்டே தான் ஆகணும். அதனால தான் வீடியோ இன்ட்ரோலையும் அவுட்ரோலையும் சொல்கிறேன். ஒரு சிலர் இதெல்லாம் சொல்கிறது கிடையாது, அவங்க ஏன்னா ஃபினான்ஷியல் அட்வைசர்னு தனியாக இருக்கிறாங்க, செபி ரிஜிஸ்டர்டுன்னு தனியாக இருக்கிறாங்க. இவங்க 2 பேரால மட்டும்தான் ப்ராப்பராக இதுக்காகவே டெடிக்கேட்டடாக அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி இருப்பாங்க. இவங்க 2 பேரால மட்டும்தான் ஸோ இவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஃபினான்ஷியல் விஷயமான இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி செய்ய முடியும். எனக்கு நாலேஜ் இருக்குது, அந்த நாலேஜை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஸோ இதை ஒரு நாலேஜாக எடுத்துக்கோங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பொழுது ஸோ அந்தந்த நிறுவனங்களை இப்போ நான் சொல்லியிருக்கிற விஷயம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் ஒரு நாலேஜாக எடுத்துக்கோங்க. இதை நாலேஜாக எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி இருக்கா, அப்போ என்கிட்ட இந்த டாக்குமெண்ட் எல்லாம் இருக்குது, அப்போ ஓகே, அப்போ நம்ம பேங்க்ல போய் விசாரிக்கலாம். அப்போ அவங்க கேட்கும் பொழுது, சார் எனக்கு இந்த டாக்குமெண்ட் இல்லை சார், இந்த மாதிரி வந்துட்டு வீடி தமிழ்ல சொல்லியிருந்தாங்களே, அந்த டாக்குமெண்ட் நம்மள்ட்ட இல்லை, சரி ஓகே அது இல்லை சார் அப்படிங்களா. இல்லை ஒருவேளை இந்த டாக்குமெண்ட் வந்து இருக்குன்னா மேபி அதை கொடுத்துட்டு வாங்கிக்கலாம், இல்லை அதை விட எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட் வந்து கேட்கலாம், அதை கொஞ்சம் 1 மாசம்ன்றது 2 மாசமா கேட்கலாம். இந்த மாதிரி எப்படி வேணா அது மாறி வரலாம். இதை ஒரு நாலேஜாக எடுத்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் எதுவாக இருந்தாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது டேரெக்டாக போங்க, டேரெக்டாக போய் அப்ரோச் பண்ணுங்க. ஆப்பில் கூட நான் சொல்லியிருக்கேன், நான் உங்களுக்கு ஆப்பில் வந்துட்டு ஒரு டவுட் இருக்குன்னா ஸோ டேரெக்டாக ஆப்பை அப்ரோச் பண்ணிவிடுங்க. கஸ்டமர் கேர் கால் பண்ணி கேட்டுருங்க, இது போல் எனக்கு லோன் ரிஜெக்ட் ஆகுது, ஏன்னா ஆல்ரெடி ஆப்பில் லோன் ஏன் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்றத பற்றி வீடியோ போட்டிருப்பேன் நம்மளுடைய லோன் தமிழில். மறக்காம அதை பார்க்கலன்னா பார்த்துருக்கேன். ஏன் இது மாதிரி இந்த மாதிரி ரிஜெக்ட் ஆகக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணோம்னா டேரெக்டாக அவங்கள்ட்டே ஃபோன் பண்ணி கேட்டுட்டா அவங்க அந்த கரண்ட் டைமில் என்னென்ன அப்டேட்டிங் இருக்குன்றதை சொல்லிடுவாங்க. ஏன்னா ஆன்லைனில் அவங்க அப்டேட் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. சில கேஒய்சி கம்மி பண்ணலாம், அதிகப்படுத்தலாம், இன்னும் ஸ்ட்ராங் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இது எதையுமே நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. ஓகே கைஸ், இந்த பதிவு உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்கும். நீங்கள் நம்முடைய லோன் ஆப் தமிழை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா லோன் ரிலேட்டடாக நம்ம எக்கச்சக்கமான வீடியோஸ் அப்ளிகேஷன் ரிலேட்டடாக நம்ம அங்கே தான் போட்டுட்ருக்கோம். ஆப் ரிவ்யூ, 7 நாள் அப்ளிகேஷன், இந்த 7 டேஸ் அப்ளிகேஷன் வெளியில் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய லோன் ஆப் தமிழில் தான் போட்டிருக்கோம். மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் வேணால் நான் கீழே கொடுக்குறேன். அப்படியே யூடியூப்பில் போங்க, அந்த சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு லோன் ஆப் தமிழ் வி அப்படின்றத ஸ்பேஸ் விடாமல் எல்லாத்தையும் போட்டு அப்படியே சர்ச் கொடுத்துட்டிங்கன்னா அப்படியே கீழே வந்து நம்மளுடைய சேனல் பேர் வரும். அதில் நிறைய அப்ளிகேஷன், எப்படி லோன் அப்ளிகேஷனில் கரெக்டாக ரிஜெக்ட் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன். மறக்காம அதெல்லாம் போய் பார்க்கலாம், பார்த்துருங்க. நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன். பாய். இந்த வீடியோவில் நான் பகிர்ந்துள்ள தகவல்கள் அனைத்தும் பொதுவாக கிடைக்கும் தகவல்கள் மற்றும் என்னுடைய 8 வருட அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது. இது எந்த ஒரு வகையான ஃபினான்ஷியல், லீகல் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் அல்ல. நீங்கள் லோன், இஎம்ஐ, NACH, ECS, இ-மேனிடெட், ஹோம் லோன், பிசினஸ் லோன், பர்சனல் லோன், மார்ட்கேஜ் லோன் அல்லது பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு முன் ஒரு சர்டிஃபைடு ஃபினான்ஷியல் அட்வைசர் அல்லது நிதி ஆலோசகரை அணுகி ஆலோசனை பெறுவது சிறந்தது. இந்த வீடியோ முழுக்க எஜுகேஷனல் அவேர்னஸ் பர்பஸ்க்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. இந்த வீடியோ ஃபினான்ஷியல் அட்வைஸ் வீடியோ கிடையாது.